அது மட்டுமல்ல, ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்குத்தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான்? அவரிடம் சொல்ல சாதனைகள் இல்லை. ஒன்றியத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நானும் பல கூட்டங்களை சொல்லி இருக்கேன். குறிப்பா இங்க சென்னைக்கு மட்டும் சொல்லணும்னா, சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், மதுரவாயல் துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டம், சென்னை துறைமுகத்தை எண்ணூர் துறைமுகத்தையும் இணைக்கும் சாலையை அகலப்படுத்தும் திட்டம், கத்திப்பாரா பாடினு பல்வேறு மேம்பாலங்கள், நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இப்படி நிறைய இருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இது போன்ற திட்டங்களை தரும் பிரதமர் தான் நமக்கு வேணும். அதுக்கு நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரணும். நான் தொடர்ந்து தெம்போடவும் துணிச்சலோடவும் நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை சொல்லிட்டு இருக்கேன். பயனடைந்த பயனாளிகள் சொல்றதை தான் சொல்றேன். நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி, அதுல ஒரு சகோதரி பேசியிருக்காங்க, என் கணவர் என்னை கைவிட்டுட்டாரு, எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போயிட்டாரு, 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. கணவனால கைவிடப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ரேஷன் கார்டு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா குடும்ப தலைவர்னு அவர் பேர்ல இருக்கு, நம்பரும் அவரோட தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ரேஷன் கார்டை மீட்க டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு அலைவேனா, என் உடல்நலை பாதுகாப்பேனா, சிக்கா இருக்கக்கூடிய என் உடலை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வது? ஆனா என்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பிக்கையோட அலைஞ்சேன். அப்பதான் அக்டோபர் 20, 2021 வந்த ஒரு ஆர்டர் பற்றி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா விசாரணை நடத்தி தாசில்தார கணவர் பேரை நீக்கிட்டு ரேஷன் கார்டை கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தாசில்தார் எல்லாத்தையும் விசாரிச்சு 5 நிமிஷத்துல எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. தழுதழுத்த குரலோடும் கண்களை கண்ணீரோடும் அந்த சகோதரி பேசுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இப்படி என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும், ஒவ்வொரு அரசாணையும், ஒவ்வொரு சட்டமும், கோடிக்கணக்கான